இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தை சமாதானம் என்கிற தலைப்பின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுவதனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளில் மத்திய 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்தர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் யாருடைய புத்தர் எனப்படும்? தேவனுடைய புத்தர் எனப்படுவார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும், சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்ய வேண்டும், சமாதானம் நடக்கப்பட வேண்டும், சமாதானமாய் அனைவருக்கும் நம்ம சொல்லப்பட வேண்டும். காரணம், அவருடைய நாமத்தை குறித்து நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமம் சமாதான பிரபு அப்படி சொல்லி நம்ம ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசித்தோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாளில் இந்த வேளையில கூட நம்ம அவருடைய புத்திர எனப்படுவதற்கு, நம்ம புத்திர பாக்கியத்தை பெற்றிருக்கிற நமக்கு அவரு நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர். அதனால சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான்கள். நம்ம பாக்கியவான்கள் பாக்கியவாதிகளாக இருப்பதுனால, அவருடைய புத்தரா இருப்பதுனால தான் அந்த சமாதானம் நமக்கு கொடுப்பார். எல்லாரும் கொடுக்கிற சமாதானம் அல்ல, எல்லாரும் தருகிற எல்லாம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. அவர் கொடுக்கிற சமாதானமே வேற விஷயம், வேற வித்தியாசமா இருக்கும். அதனால நம்ம சமாதானத்தோடு இருப்போம், அதை பெற்றுக்கொள்வோம், பாக்கியவான்களா இருப்போம், அவருடைய புத்தராய் நாம இருப்போம். இந்த 3 காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து எங்களை பாக்கியவான்களாய் வைத்து 3வது உம்முடைய புத்தரா என்னை வைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். புத்தராய் வைத்ததுக்காக உம்மை நன்றியோடு உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி உம்முடைய சமாதானத்தோடு எங்களை நடத்த கிருபை கொடுப்பதுனால உமக்கு நன்றி. இம்மட்டுமா செயல்பட்ட அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.